1930 மெட்ராஸ்ல கமாண்டர் ராபர்ட்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு லேடி மேக்டலின் மேல காதல். ரெண்டு பேரும் அவங்க கல்யாணத்துக்காக தயாராயிட்டு இருந்தாங்க. கல்யாணத்துக்கு சில நாட்களுக்கு முன்னால அவசரமான கவர்மெண்ட் வேலையா வெளியூர் போனாரு ராபர்ட். அப்போ அதே பேலஸ்ல காவலுக்கு இருந்த சோல்ஜர் வில்லியமுக்கு மேக்டலின் மேல ஒரு சபலம். ராபர்ட் இல்லாத நேரத்துல ஒரு சூன்யக்காரியை அந்த பேலஸ் கூட்டிட்டு வந்தான் சோல்ஜர் வில்லியம். அந்த நைட்டுக்கு அப்புறம் மேக்டலின் கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சது. ஊருக்கு திரும்பி வந்த ராபர்ட் கிட்ட வில்லியம் மேக்டலின் மேல ஆசைப்பட்டு சூன்யக்காரியை கொண்டு வந்து வசியப்படுத்தின விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டான் ஒரு சோல்ஜர். சோ இட்ஸ் நேச்சுரல். ராபர்ட் கண்ணை எடுத்துக்கிட்டு சோல்ஜர் வில்லியம சுட போனார். ஆனா அவன் தப்பிச்சு போயிட்டான். அதுக்கு அடுத்த நாள் பேலஸ்ல கமாண்டர் ராபர்ட்டும் மேக்டலினும் மர்மமான முறையில இறந்து கிடந்தாங்க. சப்போஸ் நீங்க அங்க இருந்திருந்தா யாரை சந்திக்கப்பட்டிருப்பீங்க? வில்லியமே. எஸ், அதையத்தான் ஊர் மக்களும் சொன்னாங்க. ஆனா அடுத்த நாள் காட்டுக்குள்ள மர்மமான முறையில வில்லியமும் புடமா கிடந்தான். சோல்ஜர்ஸ் எல்லாம் சூன்யக்காரிய வளைச்சு பிடிச்சு பேலஸ்லயே கொண்டுட்டாங்க. That's what my research says. இந்த செய்தி ஊர் முழுக்க காட்டு தீயா பரவச்சு. சில பேர் மேக்டலின் கனவுல பேயா வந்து மிரட்டதா சொல்லியிருக்காங்க. அந்த பில்டிங் ஹாண்டட்ன்றதுனால பேலஸை டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. ஆனா மேக்டலினோட கர்ஸ் இன்னும் அங்க இருக்கு. அவ சாபத்துல மாட்டி பல பேர் இருந்ததா சொல்லியிருக்காங்க. நீ வரைஞ்ச பேயோட டிராயிங்கும் எனக்கு கிடைச்ச பெயிண்டிங்கும் ஒரே பொண்ணு தான், மேக்டலின் எல்லிஸ். ஆமா சார். சோ அந்த இன்சிடென்ட்ல வந்த விட்ச்க்கும் இவங்க கிட்ட இருக்கிற ட்ரீம் கேச்சருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. எஸ், ஐ அம் ஷுவர். இது விட்ச்கிராஃப்டோட சம்பந்தப்பட்டதுதான். அதனாலதான் சொல்றேன், உங்களை காப்பாற்றக்கூடிய அந்த ட்ரீம் கீ ஏதாவது ஒரு அனிமலோட பாடி பார்ட்டா தான் இருக்கணும். நான் சொன்ன அந்த கீ இந்த மாதிரி ஒரு ஸ்கல் ஆர் a pig's head இல்ல monkey paw, குரங்கின் கை. எந்த அனிமலோட பார்ட் அந்த பேலஸ்ல இருக்குன்னு தெரிஞ்சா அதை வச்சு கர்ஸை பிரேக் பண்ணி நீங்க ட்ரீம்ல இருந்து வெளியில வந்துடலாம். நீங்க அந்த கீயை தேடி கண்டுபிடிங்க. அடுத்த ட்ரீம்ல ஷுவரா உங்க கூட நான் வரேன். நல்லா விட்டு சார், இந்த வாட்டி கண்டிப்பா இந்த கீயை கண்டுபிடிச்சிடுறோம். ஒண்ணு பண்ணுவோம். அம்மா இன்னைக்கு இங்க தூங்காமே இருக்கட்டும். நம்ம 3 பேர் ட்ரீம்ல போய் இந்த கீயை தேடுவோம். எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்னது? நீ மட்டும் போய, நான் அம்மாவை பாத்துக்கிறேன். அவன் எப்படி தனியா போவான்? நீங்க கூட போயிட்டு வாங்க. எங்கடி போறது, திரும்பி வர்றது, அதெல்லாம் வந்துடலாம்ப்பா. இப்ப படுப்பான வழியில பழி வாங்காதரா. மாமா வா, போய் தூங்க. ஓம் நமச்சிவாய. அப்பா நிம்மதியான தூக்கத்தை கொடுப்பா. கன்சே, என்னையா பேய்கிட்ட மாட்டி விட பாக்குற? இந்த 5 என்ட்ரிய மட்டும் நீ பாரு. பாரின் சரக்கு ஒண்ணு வந்தது, குடிச்சிட்டு தூங்க சொல்லலான்னு பார்த்தா அதுக்குள்ள தூங்கிட்டாரு போல. சரக்கா திருட்டு கோட்டான், சந்தேகப்பட்டு தான் வந்தேன். மூடி தூங்க. நாங்க தூக்கத்துல அலர்னா ஒன்னு எங்களை எழுப்பி விட்டுரு. சரிடா, பாத்து பத்திரம்டா. ஆண்டவா, இன்னைக்கு எப்படியாவது நீ கிடைச்சிடணும். என்ன யாரை காணா? பேய் மகளக்கர 10 வருஷம் பக்கமா இருக்க. நம்ம எல்லாம் அந்தரத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. பங்களா நானுங்க எல்லாம் ஒரே மங்களா தெரியுதுமா. சின்னியாக்கி என்னடா இது, மாலையில விபூதிய கூட காணுமேடா. என்னடா இது ட்விஸ்ட்? கன்சி இங்கடா. கண்ணு சுத்தமா தெரியலடா, எல்லாம் பிளர் ஆகுதுடா. கண்ணாடி போடாம ஃபெதர் பிச்சியா? நீ முன்னாடியே சொல்லிருந்தா கண்ணாடி போட்டு பிச்சு இருப்ப. சொல்லிந்தா அதை ஏன் பிக்க போற? யாரா அந்த சித்திரக்குள்ள? டாக்டர் வாங்க வாங்க. ஒண்ணும் போடாம போட்டிருக்காரு பாவம் தெரியல. டாக்டர், இதான் என் ஃபேமிலி. சரி, இப்ப நம்ம 4 பேரும் 2 டீமா பிரிஞ்சு அந்த ட்ரீம் கீயை தேட போறோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அந்த பேயை பார்த்தா யாரும் பயந்துடாதீங்க, தைரியமா இருக்க மாதிரி காமிச்சுக்கணும். ஓகே ஓகே ஓகே. வாங்க, நீங்க 2 பேரும் ஒரு டீம். நல்ல காஸ்டியூம் வச்சுக்கிட்டு
தெரியல அப்பாவுக்கு இந்த மாதிரி விஷயம்னா வயிறு கலக்கும்னு கக்கூஸ் போயிட்டு வந்துடுறப்பா. இங்க போனாங்க பெட்லயும் போயிருவோம், பரவாயில்லையா? அது வேணாண்டா, அடிக்கிறேன்டா. இங்க வா, இது என்னப்பா காயலாங்கடை மாதிரி இது? நீ அங்க தேடு. என்ன அலாவுதீன் விளக்கா? சைலண்டா தெரியா, நீயே போய் வரைச்சிருவ போல. கை தவறிச்சுடா, கண்ணுன்னு தெரியல. நானே தடிவேனுங்கிறேன், ஒன்னும் மாட்டேந்தப்பா. என்ன ஹெவி சைலன்ஸாவே இருக்குது. ஐயோ அம்மம்மா, தைரியமா இருக்க மாதிரி நடிக்கலாம். ஜெனரலா பாக்குதா எப்படி என்ன சொல்ற? கோவப்பட்ட விஜயகாந்த் மாதிரி என்னடா வளர்ற? நீ ஏதாச்சும் சொல்லு. நான் சின்சானா இருப்பேன், நான் சீரியஸ் ஆயிட்டேன், ஜாக்கி சானா மாறி. ஆமா, எனக்குடா ஒண்ணுமே தெரியலையடா. அண்ணாந்து பார்ப்பா. ஒர்க் அவுட் ஆகுது. பேய் போயிருச்சு. வந்துட்டு போய் வா. ஐயோ, அப்புறம் ரஷ்யன் பீஸா? வாய வைக்காதயா. ஏய், என்னடா இது சத்தம்? கையோட கூட்டு வந்துட்டீங்களா? வந்துருச்சா? என்னண்ணே, நீங்களும் தூங்கிட்டீங்களா? யார் மாப்பிள்ள இந்த கராத்தே மாஸ்டர்? எப்பா இன்ட்ரோலாம் அப்புறம் வச்சுக்கலாம்ப்பா. முதல்ல இங்க இருந்து வெளியே போயில வாங்கப்பா. இல்ல, அப்படிலாம் போயிட முடியாது இங்க இருந்து. அப்ப நீ மட்டும் இங்க இரு, நாங்களாம் போறோம். வா, வா, வா. மாமா, நான் சொல்றத கேளுங்க. கீ இல்லாம இங்க இருந்து போக முடியாது. லட்சு